லைஃப்ல எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன பிசினஸ் பண்ணணும்னா கூட அம்மா வந்து அஷூரன்ஸ் கொடுத்ததா நடக்கும்னு சொல்றாங்க. அப்போ நான் யாரு? நான் எதுக்கு படிச்சேன்? அண்ணாமலை பையன்ற ஐடென்டிட்டியோட இன்னும் எவ்வளவு நாள் என்னால இருக்க முடியும்? இல்ல, இத மாத்தணும். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். என்னடா ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் முகத்தை வச்சே சொல்லிடுவேன் நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல பிரச்சனையோட இருக்கியான்னு. அதான் உன்னோட முகத்திலேயே எழுதி ஒட்டிருக்கிய ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு. பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணும் இல்ல, என் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரே பிரச்சனைனே போயிட்டு இருக்கு. இதையே யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் இனிமே பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு. இவ்வளவுதானா? டேய், சித்திக்கிட்ட சொல்லிட்டு நம்ம புது கடையை நீயே பாத்துக்கடா. இல்லனா எனக்கு அது வேணாம். அம்மா அவங்க சொந்த முயற்சியில தான் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நம்ம குடும்பத்துக்கே அவங்க தான் அடையாளமா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதான் தனியா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சூப்பர்டா, உடனே பண்ணு. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, ஏதாவது லெக்சர் எடுப்பேன்னு பார்த்தேன். சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டேன். அதான். டேய், நீ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற, அதை நான் ஏன்டா தடுக்க போறேன்? தாராளமா பண்ணு. இன்னும் என்ன யோசிக்கிற? வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம். இன்னைக்கு என் ஐடியாவை நான் போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு ஐடியாலாம் பிடிச்சிருக்கு. ஆனா என் பேர்ல எதுவும் இல்லைன்னு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறாங்க. இதுக்கு ஏன்டா கவலைப்படுற? உன் பிசினஸ்க்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, சித்திக்கிட்ட நானே கேட்டு வாங்கி தரேன். ஆஹா, இல்லனா இது அம்மாவோட சப்போர்ட் இல்லாம நானே தனியா பண்ணணும்னு நினைக்கிறேன். இது முழுக்க என்னோட திறமையால மட்டும் உருவாகணும்னு நினைக்கிறேன். சூப்பர்டா. கொடி கொடியா சொத்து இருந்தாலும் நீ உன் சொந்த காலில் நிக்கணும்னு யோசிச்ச பாரு. அதை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குடா. சரி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. கண்டிப்பா நீ சக்சஸ் ஆவ. அதெல்லாம் ஓகே. ஆனா பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்னைக்குமே ஒரு பிசினஸுக்கு நம்ம மூளை தான் ஒரு மூலதனமா இருக்கணும். பணத்தை மட்டுமே நம்பி இறங்க கூடாதுடா. நீ ஒரு பிசினஸ 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணு. அது எப்படின்னா? முதல்ல ஃப்ரீலான்ஸ்ல பண்ணு. வெப்சைட் ஆரம்பி. ஆர்டர் வர வர அட்வான்ஸ் வாங்கி அதை முதலீடா வச்சு டெலிவரி பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா அட்ரஸ் கெயின் பண்ணி அப்புறமா ஆபீஸ் போடு. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, நீ கிரேட்ண்ணா. பணம் இல்லாம பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். வரும், நீ பெஸ்டா பண்ணு. கண்டிப்பா சக்சஸ் ஆகுடா. தேங்க்ஸ்ண்ணா.